அப்போ அகத்தீஸ்வரர் கோயில், பொலிச்சலூர், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லிட்டோம். அல்லது இவங்க என்ன பண்ணலான்னா வித்தியாசமாக திருக்கோயிலூர் பக்கத்தில் திருக்கோயில் பெண்ணையாற்றின் எதிர்கரையில் இருக்கிறது வந்து அரையணி நல்லூர். ஆமாம், அரையணி நல்லூர். அதனால தான் அட்ரஸ் எடுத்து வச்சுட்டு பேசுகிறேன். அரையணி நல்லூர். இங்கே வந்து அரையணிநாதர் கோயில் பிரகாரத்தில் சனி வந்து ரொம்ப அனுகிரக மூர்த்தியாக இருக்காங்க. இவங்களுக்கு அதுதான் செட் ஆகும். அதனால தான் இதை பார்த்து சொல்கிறேன். அரையணி நல்லூர் திருக்கோயிலூரில் பெண்ணையாற்றுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அரையணி நல்லூரில் இருக்கக்கூடிய கோயில் கூகுள் பண்ணால் தெரியும். சனி பகவான் வந்து ஒரு காலை வந்து காகத்து மேலே எடுத்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு சுரூபமாக அங்கே இருப்பார். அந்த மாதிரிலாம் நீங்கள் போகலாம். ஸோ இந்த 2 கோயில், மேற்கு மாம்பலம் ஒரு கோயில், இந்த ஒரு கோயில் போகலாம். இவர்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நவக்கிரக சமித்துகள் வாங்கி ஹோம காரியங்கள் எவ்வளோ பண்ணுறாங்களோ அவ்வளோதான் இவங்களுக்கு நல்லது. ஏன்னா இதே மகர ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னா, குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. 2ஆம் இடத்தை இந்த குரு தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த குரு பகவான் இந்த 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கும்போது தனப்பிராப்தியை குரு தான் தரார். மிதுன ராசியிலிருந்து தனப்பிராப்தி. சனி பகவான் அசட்ஸை கொடுத்தார். சனி பகவானுக்குரிய கோயில் நீங்கள் சொல்லிட்டீங்க குருஜி. பரிகாரம் என்ன? காகத்திற்கு சாப்பாடு போடுறதை தவிர உங்களுக்கு வேறு எந்த பரிகாரமும் பெருசாக தேவையில்லை.